அவர்களை அழைத்து வந்தார். ஹalleluya. ராமோ சதகமதலதுராலியா. அடிமை தளத்திலிருந்து அவர்கள் நீக்கி எடுத்த ஆண்டவர் அவர். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்தின் சிறையிருப்பை அவர் மாற்றினார். ஹalleluya. ஹalleluya. அவர் அப்படி மாற்றி கொண்டு வரும்போதுதான் சிறையிருப்பிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் மாற்றுகிறார். உங்களுக்கு சிறையிருப்புகள் அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் இல்லையா? கடன் ஏதோ ஒரு சூழ்நிலையினால வாங்கிட்டீங்க, அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாதபடி திரும்ப கடன் வாங்கி வட்டியை கொடுத்தீங்க. இது சேர்ந்து 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 பெரிய சிறையிருப்பா மாறிட்டு இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு உங்க செலவு போக வட்டியை கூட உங்களால கொடுக்க முடியல. இது ஒரு சிறையிருப்பு. கடன் ஒரு சிறையிருப்பு. நம்ம பகுதியில் நான் கேள்விப்பட்டேன், பீடி சுற்றுறதுல கூட கடன் இருக்கான். ஆமா, வீடு கொடுத்தா அதுல திரும்ப கொடுக்கும்போது 5 வீடு கொடுத்தா அதுல திரும்ப கொடுக்கும்போது 10 வீடியா திரும்ப கொடுக்கணுமா? வீடு கடன் என்ன கொடுக்க பாருங்க நாட்டுல. அவ்வளவு சிறையிருப்பு. கடன் வாங்க திரும்ப கொடுக்க முடியல. கடன்காரர்கள் வந்து நின்று கேவலமாக பேசுகிறார்கள், அவசரமாக பேசுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். நம்மை சொத்தை பறித்துக் கொண்டார்கள், நம்மை வாகனங்களை பறித்துக் கொண்டார்கள். இதிலிருந்து எப்படி எங்களை விடுவிக்க போகிறோம் தெரியல. சிறையிருப்பு. சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டோம். குடி, புகைப்பிடித்தல், பாக்கு வெல்லுதல், இன்னும் மற்ற போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிவிட்டதுக்கு அப்புறம் அதிலிருந்து மீள முடியாதபடி ஒரு சிறையிருப்பு. அதிலிருந்து வெளியே வர முடியல. தவறான உறவு, அதிலிருந்து வெளியே வர முடியல. நல்லா இருக்கணும், நியாயமா இருக்கணும், செய்த தொழில சில தப்பு பண்றோம், வேலையில தப்பு பண்றோம், அதனால அநியாய பணம் கிடைக்குது, அது நன்மையா இருக்கு. ஆனா இப்ப அதிலிருந்து வெளியே வர முடியல. இவைகளெல்லாம் சிறையிருப்புகள். இவைகளெல்லாம் சிறையிருப்புகள். இப்படிப்பட்ட பல சிறையிருப்புகளை நம்ம சொல்ல முடியும். ஆண்டவர் சிருஷ்டிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து